அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் நம்ம எதற்காக பயன்படுத்துகின்றோம் அப்படின்னா, அதிகப்படியான கடன் பிரச்சனை இருப்பவர்கள், நகை அடமானத்தில் இருப்பவர்கள் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் பட்சத்தில் நம்மளுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். இந்த மைத்ரேய முகூர்த்தம் மாதம் 2 முறை அல்லது 3 முறை இந்த கணக்கில் தான் நமக்கு வரும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பரிகாரம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை அன்று அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சனிக்கிழமை அன்று மைத்ரேய முகூர்த்தம் வருவது நமக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும். இந்த கடன் பிரச்சனை அடைவதற்காக நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், என்ன பொருள் தேவை அப்படின்னா, ஒரு பிரியாணி இலை தேவை. அந்த பிரியாணி இலையில் உங்களுடைய கடன் பிரச்சனையை எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை எழுதிக்கோங்க. ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதி கொள்ளலாம். எழுதிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் நேரம் எந்த நேரத்தில் வருகின்றது அப்படின்னா, இந்த தடவை அதாவது மார்ச் மாதத்தில் 2ஆம் தேதி இரவு நேரத்தில் வருகிறது. அதாவது நள்ளிரவு நேரத்தில் வருகின்றது. நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு, அதாவது இரவு 11:15 அதிகாலை 2:15 வரை இருக்கின்றது. நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்தால் போதும் அப்படின்னா, இரவு 11:15 12 மணிக்குள் நீங்கள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்கள் உங்களுடைய வேண்டிய பணத்தை எழுதிட்டு, யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அல்லது எந்த பேங்கில் நகை அடமானத்தில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு, ஒரு அகல் விளக்கில் பிரியாணி இலையை வைத்து நீங்கள் ஒரு கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் இந்த பிரியாணி இலையை எரிச்சிடலாம். அப்படி எரிக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கவர் எடுத்து ₹1 அந்த கவரில் போட்டு உங்களுடைய பணம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி ₹1 பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளசி இலை சேர்த்து நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றுப்புள்ளிக்கு வரும். சீக்கிரமாக உங்களுடைய கடனை அடைக்கலாம். ரொம்ப எளிமையான முறை தான், உங்களால் கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கடனை அடைக்க முடியும். இந்த நேரம் மிகவும் பொக்கிஷமான நேரம். இரவு 11:15 12 மணிக்குள்ளே செய்துடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.